வணக்கம் தோழர்களே. பகல்காம் தாக்குதலுக்கு நாங்கள் பதிலடி கொடுத்திருக்கிறோம். 30 ஆண்டு கால பயங்கரவாதத்தை ஒழிச்சிட்டோம். இது மோடி. இந்தியாவை நாரா பிரிச்சிட்டோம். இந்தியாவே காலி. இது பாகிஸ்தான். இந்த ரெண்டு பேரையும் மண்டையில கொட்டி போற நிப்பாட்டினதே நான் தாண்டா. இது யாரு? ட்ரம்ப். என்னங்க நடந்துட்டு இருக்கு? 8 மணிக்கு நான் வந்து மக்களை சந்திப்பேன் அப்படின்னு மோடி அறிவிக்கிறார். 7:30 மணிக்கு மக்களை சந்திச்சு பேசுறாரு ட்ரம்ப். 8 மணிக்கு நம்ம G56 இன்ச் மோடி வராரு. 7:30 நம்ம 7:30 வந்துருது ட்ரம்ப். வந்து உருட்டு இருக்கு பாருங்க, வேற லெவல் உருட்டு. அதுல மோடி உருட்டுனார் பாருங்க தனியா. வழக்கம் போல வாயில சுட்டு முடிச்சிருக்கிறாருங்க. என்னன்னு பேசணும்ல. வணக்கம் தோழர்களே. புதிய எபிசோடு 1 ஆரம்பிக்கலான்னு பாக்குறேன். உங்களுக்கு நிறைய அரசியல் சம்பந்தமான கேள்விகள் இருக்கும், வரலாறு தொடர்பான கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கு வார இறுதியில் பதில் சொல்வதற்காக புதிய எபிசோடு 1 ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கான அரசியல் கேள்விகளை, வரலாற்று கேள்விகளை, நடப்பு அரசியலை நீங்க கேள்விகளா கேட்டீங்கன்னா, முக்கியமான கேள்விகளை தேர்ந்தெடுத்து வார இறுதி நாள்கள் சனி ஞாயிறுல அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். முக்கியமான அரசியல் சூழல் காரணமாக அந்த வேலையை நாம செய்ய வேண்டிய கட்டாயமும் நமக்கு இருக்குன்னு நான் நம்புறேன். எனவே உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை, கேள்விகளை, வரலாறு தொடர்பாக, தமிழ் தொடர்பாக, இன்னும் அரசியல் தொடர்பாக கேட்க வேண்டிய கேள்விகளை கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஒரு நாளும் நீங்கள் கேட்கிற கேள்விகளை எடுத்து வச்சு அதற்கு நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம் தோழர்கள். எனக்கு தெரிஞ்சு இதுவரை மோடி பத்திரிகையாளர்களிடமோ மக்களிடமோ நேரடியாக பேசவே இல்லை. ஆனா இன்னைக்கு உட்கார்ந்து உரையாத்திட்டு போயிருக்கிறார். நாம கேட்கிறது நியாயம், நம்ம கேட்கிறது நீதி, நாம கேட்கிறது இந்த நாட்டினுடைய மக்களுக்கான அறம். ஆனா அது எதையுமே பேசல. வீரதீர செயல்களை எல்லாம் பேசிட்டு நான்லாம் அப்பவே அப்படின்னு முடிச்சு விட்டு போயிருக்கிறாரு. என்ன நடந்துச்சு அப்படின்னா, மோடி அளந்து விட்டதுல ரொம்ப முக்கியமான விஷயம் போர் தீர்வல்ல. எத மோடி சொல்றாரு? போர் தீர்வல்ல. இதத்தாய நாங்க 10 நாளா சொல்லிட்டு கிடந்தோம். எங்களை பாக்குற எல்லா பாஜக கும்பல என்ன சொல்லுச்சு? இந்த காவி கும்பல், இந்த காவி சில்லறைக, இந்த காவி பன்னாடைகள், இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க? இவங்க தேசபக்தி இல்லாதவங்க, இவங்க நாட்டுப்பற்று இல்லாதவங்க, இவங்க இந்தியாவுக்கு எதிரானவர்கள், இவங்கெல்லாம் பாகிஸ்தான்காரனுக்கு பிறந்திருப்பாங்க போல இருக்கு, இவங்க பாகிஸ்தானுடைய வித்துல வளர்ந்தவங்க, அதனால அவங்க நம்ம நாட்டுக்கே எதிராக பேசுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்ப மோடி அதையே சொல்லியிருக்காரு, போர் தீர்வல்லன்னு. இப்ப என்ன சொல்ல போறானுங்க இந்த காவி கும்பலு? உன் வாயில இருந்து அதே வார்த்தை வந்தா அது பயங்கரமான விஷயம், நாங்க அதை சொன்னா தேச துரோக விஷயம். உடனே என்னை எப்படி கைது பண்ணு, ஜெயில போடு, அடிச்சிரு, சுற்று, கொன்று. என்ன நாடகம், என்ன நாடகம் நான் கேக்குறேன். இதத்தாய நாங்க வளைஞ்சு சொல்லிட்டு இருந்தோம். போர் யாருக்குமே நிம்மதியை கொடுக்காது, போர் தீர்வாகாது, போர்ல அப்பாவி மக்கள் தான் அதிகமா சாவாங்க, குறிப்பா பெண்களும் குழந்தைகளும் சாவாங்க. அதெல்லாம் நாங்கள் சொன்னோம். அதுல ஜி சொல்லியிருக்காரு, 30 ஆண்டுகளாக அழிக்காத பயங்கரவாதத்தை நாங்க அடிச்சு வேரோட புடுங்கிட்டோம், நாங்க பயங்கரமான வெற்றி அடைஞ்சிருக்கோம். இவர் வேலை இல்லைன்னா இந்த மாதிரிதான் ஆரம்பிப்பாரு. நீங்க பண மதிப்பிழப்பு நடந்தது இல்லைங்களா, பணத்தை மதிப்பில்லன்னு சொல்லிட்டாரு, புதிய பணங்களை கொண்டு வந்துட்டாரு. அந்த சமயத்துல கேட்கும்போது சொன்னாங்க, கருப்பு பணத்தெல்லாம் மீட்க போறோம், பயங்கரவாதத்தை ஒழிக்க போறோம். பண மதிப்பிழப்பு என்பது இந்த பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கான ஒரு வேலையினர். சரி, அன்னைக்கு ஒழிச்சுன்னு சொன்னீங்கல்ல, இவ எப்படி பயங்கரவாதி வந்தா? அது எப்படி 30 வருஷம் பழைய பயங்கரவாதி வந்தா? சரி, இன்னொரு கேள்வி இருக்குங்க. நாங்க பால்காட்ல ஸ்ட்ரிங் ஆபரேஷன் பண்ணோம், இந்த பக்கம் ஸ்ட்ரிங் ஆபரேஷன் பண்ணோம், ஏத்தாப்ல பண்ணோம், சைட்ல பண்ணோம், எத்தனை ஸ்ட்ரிங் ஆபரேஷன் பண்ணதான் நீங்க சொல்லியிருக்கீங்க. அப்பெல்லாம் பயங்கரவாதி அழிக்கப்படலையா? எப்படி முளைச்சுக்கிட்டே இருந்தாங்க? எனக்கு புரியலங்க, அதான் கேக்குறேன். அப்ப நீங்க சொல்ற போதெல்லாம் பயங்கரவாதியா அழிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அது நீங்க சொல்லணும் நம்பரும் செய்தியையும். சரி, இதுதான் பரவாயில்லன்னா, கண்ணுக்கு முன்னாடி கணவனை இழந்த, கண்ணுக்கு முன்னாடி தகப்பனை இழந்த பெண்களுக்கும் மகள்களுக்கும் சகோதரிகளுக்கும் இந்த வெற்றியை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு இருக்காரு. எனக்கு செம்ம காண்டு இருக்கு. ஏன்னா, என்ன வெற்றி அடைஞ்சிங்க? போய் அந்த 5 பயங்கரவாதியை புடிச்சிட்டு வந்துட்டீங்களா? இல்ல அவனை போட்டீங்களா? இல்ல பாகிஸ்தானோட பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பயங்கரவாதியை ஒப்படைங்க அப்படின்னு கட்டளை போட்டீங்களா? எதுவுமே நடக்கலையே, ஒண்ணுமே நடக்கலைங்க. சண்டை நடந்திருக்கு, இன்னும் அது டிரான்ஸ்பரண்டா வெளியே தெரியல. என்ன நடந்துச்சு நமக்கு தெரியாது.
நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே வெற்றியை சமர்ப்பிக்கிறீங்க. இல்ல நான் தெரியாமலே கேக்குறீங்க, இந்த 26 பேர் குடும்பம் நாசமா போனதுக்கு யார் காரணம்? நீங்க ஏன் உங்களுடைய காஷ்மீர் பயணத்தை ரத்து பண்ணீங்க? ஏன்னா உங்களுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல். இந்த தகவல் உங்களுக்கு முன்னாடியே வந்துருச்சு. உளவுத்துறை உங்களுக்கு சொல்லிருச்சு, அங்க பிரச்சனை இருக்கு, பாதுகாப்பை கூட்டணும், மக்கள் கவனமா மக்களை பார்க்கணும்னு. ஆனா நீங்க அதை கண்டுக்கல. உங்க உசுரை காப்பாத்துறது மட்டும் மெயினா பாத்துக்கிட்டீங்க. அங்க 26 பேர் எதனால செத்தாங்கன்னே தெரியாம செத்து போனாங்க. அங்க ஒரு போலீஸ் இல்ல, ஒரே ஒரு மிலிட்டரிக்காரர் கூட இல்ல அப்படின்னு சொல்றாங்க. மலையிலிருந்து உருண்டு உசுரை காப்பாத்த ஓடின பெண்கள், அது குறிப்பா உங்க ஊர்ல குஜராத்ல, அதுலயும் குறிப்பா அந்த பொண்ணு சுனிதா பென்னு, குஜராத் பொண்ணு, பட்டேல் இணையமைச்சர், அவரை நிக்க வச்சு தோலை உரிச்சு விட்டுருச்சு. நாங்க ஓடி போய் கதர்னாங்க. யாரும் எங்க குரலுக்கே செவிசாய்க்கலங்க. எங்களுக்கு வந்து எந்த உதவியும் கிடைக்கலங்க. நீங்கெல்லாம் போனா மேல ஹெலிகாப்டர் பறக்கும், கீழே பல காருங்க முன்ன பின்ன போகும், உங்களை பாதுகாப்பா கூட்டிட்டு போயிருவாங்க. எங்ககிட்ட வரியை வாங்கி திம்பிங்க, எங்கிட்ட டூரிஸ்ட் போனா கூட வரியை வாங்கி திம்பிங்க, எங்க சம்பாத்தியத்தை புடுங்குவீங்க. கடைசியில் எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு வந்து நிற்கும் போதோ, உதவின்னு வந்து நிற்கும் போதோ செய்ய மாட்டீங்க அப்படின்னு கேட்டாங்கல்ல, அந்த சகோதரிக்கு சமர்ப்பிக்கிறாராம். என்ன கொடுமை இது! ஆக அந்த பொம்பளை பிள்ளைங்க சிந்தூர், ஆபரேஷன் சிந்தூர், அந்த பொட்டலந்து பூவழந்து, உங்க பாஷையில சொல்றேன், பொழப்ப இழந்து, வாழ்க்கை இழந்து, நம்பிக்கை இழந்து ஒரு பொண்ணு நிக்கிறானா, அது காரணமே பாதுகாப்பு குறைபாடு இல்லையா? அதுக்கு யார் பொறுப்பேத்துப்பா? நீங்க பொறுப்பேத்துப்பீங்களா? இல்ல வெற்றியை சமர்ப்பிக்கிறாங்களே, பொறுப்பை யார் ஏத்துக்குவான்னு தான் கேள்வி. பாகிஸ்தான் கெஞ்சு கூத்தாடிச்சு, அதனாலதான் போர் நிறுத்தமே. என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? பாகிஸ்தான் கெஞ்சிச்சு, கூத்தாடிச்சு, காலில் விழுந்துச்சு, உருண்டுச்சு, அதனால நான் போரை நிப்பாட்டிட்டேன்னு. அங்க உங்க பங்காளி ட்ரம்ப் 7:30 வந்து வேற 7:30 தூட்டு போயிருக்காரு. வெள்ளை மாளிகையில இன்னைக்கு அவரு பேசின பத்திரிகையாளர் சந்திப்புல மக்கள் கிட்ட பேசினதுல முக்கியமான விஷயம் பேசியிருக்காரு. நான் தான் இந்த 2 நாட்டோட எங்க ஆளுங்க தான் பேசினாங்க. நீ இப்படி போர் தொடர்ந்துச்சுன்னா உங்க 2 நாட்டோட வணிக தொடர்பா நான் கட் பண்ணிடுவேன். உங்க 2 நாட்டோட வணிகம் கட்டாயிரும். நான் கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் போற நிப்பாட்டிலன்னா அப்படின்னு நான் மிரட்டினேன். உடனே 2 நாடும் கேட்டுக்குச்சு. நீ நேத்து நைட்டு பேசியிருக்காரு. அப்ப எது உண்மை சொல்லுங்க? And we helped also with trade. I said, come on, we're going to do a lot of trade with you guys. Let's stop it. Let's stop it. If you stop it, we're doing trade. If you don't stop it, we're not going to do any trade. People have never really used trade the way I used it. That I can tell you. And all of a sudden they said, I think we're going to stop. And they have. And பாகிஸ்தான் உங்க கால்ல விழுந்தது உண்மையா? இல்ல நீங்க அமெரிக்காக்காரன் கால்ல விழுந்தது உண்மையா? யார் கால்ல விழுந்தீங்க? யார் சொல்றது உண்மை? அப்ப நான் மிரட்டி உங்களை பணிய வச்சேன்னு ஒரு ஆள் சொல்ல முடியுது, ஒரு அமெரிக்காக்காரன். யாரா இருந்துட்டு போறான்? எங்களுக்கு என்ன அமெரிக்காக்காரனுக்கு எனக்கும்? எங்க நாட்டுக்குள்ள வந்து உட்காந்து நாட்டாமம் பண்றதுக்கு அமெரிக்காக்காரங்க யாரு? இன்னொரு விஷயம் கூட இருக்குங்க. அமெரிக்கா வந்து மத்தியஸ்தம் பண்ணி 1000 ஆண்டு கால பிரச்சனையே முடிச்சு விடுறாங்களாம். 1000 ஆண்டு கால பிரச்சனையே கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். இந்தியாவோட சேர்ந்த பிறகு 75-80 வருஷம் பிரச்சனை தான் அது. அதையும் முதல்ல தெரிஞ்சுக்கணும். காஷ்மீர் பிரச்சனை 1000 ஆண்டு கால பிரச்சனையா, அதை தீர்த்து வச்சிருவாராம். உட்காந்து பேசி சரி பண்ணிடுவாராம் ட்ரம்ப். அவங்க அங்க ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. இவர் 8 மணிக்கு உட்காந்து இங்க ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க மக்கள் மன்றத்துல யாருமே சந்திக்கல. நீங்க தொடர்ந்து அத்தனை உயர் அதிகாரிகளையும் ராணுவ உயர் அதிகாரியும் பேச வச்சுட்டே இருந்தாங்க. 2 நாள் பெண்களை வச்சு சமாளிச்சு பார்த்தாங்க, முடியல. 3ஆம் நாள்ல இருந்து ஆண்களை வச்சு பிரஸ் மீட் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, இத்தனை பேர் பிரஸ் மீட் பண்ணாங்கல்ல, நீங்க ஏன் பிரஸ்ஸ மீட் பண்ணல? நீங்க ஏன் பிரஸ்ஸ சந்திக்கல? இவ்வளவு பெரிய அசாதாரண சூழல் வந்திருக்கு. ஒரு போர் தொடக்கத்துல இருந்துச்சு, விட்டுருந்தா போராவே முடிஞ்சிருக்கும். அப்படியான இக்கட்டான சூழ்நிலையில ஏன் நீங்க மக்களை சந்திக்கல, பத்திரிகையை சந்திக்கல? சொல்லுங்க. அப்ப ட்ரம்ப் சொன்னது உண்மையா? நீங்க தான் போய் டம்முன்னு காலில் விழுந்தீங்களா? டிரான்ஸ்பரண்டா எங்களுக்கு உண்மையை சொல்லுங்க. பகல்காம் தாக்குதல் வந்து மதத்தின் பெயரால் நடந்த பயங்கரவாத தாக்குதல். அது எனக்கு பெரிய மன வலியை தந்துச்சு. இன்னைக்கு உருட்டிருக்காரு. நான் என்ன கேக்குறேன், உங்களுக்கு மனசு வலிச்சிச்சுல்ல, அப்ப நேரா வெளிநாட்டுல இருந்த நீங்க எங்க வந்திருக்கணும்? அடிபட்டு குண்டடிப்பட்டு செத்து போன குடும்பங்களை வர சொல்லி சந்திச்சிருக்கலாம். நீங்க கூட போக வேணும், அவங்களை எல்லாம் மொத்தமா வர சொல்லி நீங்க சந்திச்சிருக்கலாம். 1. 2வது, பாதிக்கப்பட்டு இருக்கிற காஷ்மீரிகளை போய் நீங்க சந்திச்சிருக்கணும். அதையும் செய்யல. சரி, எதிர்கட்சிகள் எல்லாம் மொத்த கட்சிகளும் கூடி இருக்கிற கூட்டத்துக்கு நீங்க போயிருக்கணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு கூட்டு முயற்சியில ஒரு ஆலோசனை செஞ்சிருக்கணும். அதுவும் செய்யல. நேரா தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனீங்க. உங்களுக்கு மனசு அப்படி வலிச்சிச்சுன்னு நாங்க நம்பணும். அதுக்கப்புறம் போய் பாத்தீங்கன்னா விருது கொடுக்குற இடத்துல போய் உட்காந்து கை தட்டிட்டு இருந்தீங்க.
இன்னைக்கு வரையும் மக்களையும் சந்திக்கல, பிரஸையும் சந்திக்கல, எதையுமே சந்திக்கல. ஆனா எனக்கு மனசு வலிச்சிச்சு, எனக்கு பகல்காம் தாக்குதல் பயங்கர மனவலியை கொடுத்துச்சுன்னு சொல்றீங்க, எங்களை நம்ப சொல்றீங்க. இது எப்படி நியாயம்? இன்னொரு விஷயங்க, காஷ்மீர் மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவு சந்திச்சிருக்கு. இந்த 2-3 மாசம் தான் காஷ்மீர் ஒரு சுற்றுலா தலமா பெரிய சம்பாத்தியத்துக்குரிய ஒரு மாதமா இருக்கும். இன்னைக்கு போர்னு அனௌன்ஸ் பண்ணி அங்க பயங்கரவாதம் சொல்லி முடிச்சு விட்டீங்க. ஒட்டுமொத்த அவங்களுடைய சோத்துல மண்ணள்ளி போட்டாச்சு. காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லாவை பார்த்திருக்கணுமா இல்லையா? ஒரு எதிர்கட்சி தலைவர் இந்த பிரச்சனை நடந்த உடனே போய் ஆளுநரை சந்திக்கிறாரு, முதல்வரை சந்திக்கிறாரு. ஆனா நீங்க அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்கலையே. எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி போய் நேர்மையா எல்லாரையும் சந்திக்கிறாரு, மக்களை சந்திக்கிறாரு, பாதிக்கப்பட்டவங்க, காஷ்மீரி மக்கள், அங்க இருக்கிற முதலமைச்சர், ஆளுநர். நீங்க யாரையுமே சந்திக்கலையே. அப்புறம் மனசு வலிச்சுச்சுன்னா நம்புற அளவுக்கு நாங்க முட்டாளுங்களா? அடுத்து மிரட்டல் விட்டுருக்காரு, அணு ஆயுத மிரட்டலுக்கெல்லாம் நம்ம பயப்பட மாட்டோம், நாங்க இந்தியா பயப்படாது. அடுத்து நீங்க பயங்கரவாதிகளுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்றதா பாகிஸ்தான் தெரிஞ்சிச்சுன்னா ஒண்ணுமே இல்லாம அழிச்சிருவோம். இதைத்தான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காரு. இவரு உன்னை நம்ப வைக்க ட்ரை பண்றாரு. முதல்ல புல்வாமா அட்டாக்கு 40 பேர் போனாங்க. அதுக்கு பிறகு இந்த பொதுமக்கள் மொத்தமா ஒரு 26 பேர் கொல்லப்பட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ராணுவ நடவடிக்கையில பூரா கொத்து கொத்தா எல்லைகளை செத்தாங்க. அப்ப எல்லாம் காப்பாற்றவே முடியல இவரால் அது முடியவும் முடியாது. ஜெலன்ஸ்கி ஒரு சின்ன நாடு உக்ரைனு, அவரே நான் போற நிறுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அமெரிக்காக்காரங்கிட்ட. எப்பயுமே கெத்தா இருக்கிற ரஷ்யா, அதெல்லாம் நீ என்கிட்டலாம் பேசாத அப்படின்னு ட்ரம்ப்பை 1 மணி நேரம் உட்கார வச்சு லேட்டா போனாரு இங்க ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இஸ்ரேல்காரன் கேட்க மாட்டான், ஹமாஸ் கேட்க மாட்டேங்குது. அழிச்சிட்டீங்க நீங்க, 3/4 அழிச்சிட்டீங்க, ஆனாலும் கேட்க மாட்டேங்குது ஹமாஸ். அப்ப யாருமே இந்த ட்ரம்ப் என்கிற கோமாளி பேச்சை கேட்காத போது பொட்டுன்னு காலில் விழுந்து மொத்தமா சரண்டர் ஆனது யாரு? நீங்க பேசலாமா நெஞ்ச தூக்கிக்கிட்ட நாங்க அழிச்சிருவோம், புடிச்சிருவோம், கிழிச்சிருவோம்னு? முதல்ல நடந்த உண்மையை என்கிட்ட சொல்லுங்க. இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த வெளியுறவுத்துறையுடைய செயலாளராக இருந்தார் இல்லையா விக்ரம் மிஸ்ரி, அவர் அவ்வளவு கேவலமா பேசுறாரு. அவர் ஏதோ போற நிப்பாட்டிட்டாராம், அவர் தான் போற நிப்பாட்டதை அறிவிச்சாராம். அதனால நீ எப்படி அறிவிக்க முடியும்னு சொல்லி சங்கிப்புறம் மொத்தமா போய் நின்று அவர் பொண்டாட்டி பிள்ளைங்க அத்தனையும் அசிங்கப்படுத்தி அவர் ட்விட்டர் அக்கௌண்ட்டவே க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு அளவுக்கு அடிச்சிருக்காங்க போட்டு. இவங்க ஏதாவது நாட்டுக்கு நட்டமா நிப்பாட்டுற கும்பல். போய் முதல்ல உண்மையை போய் சொல்லுங்க, உடனடியாக நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டுங்க. நீங்க ஒன்றும் ராசா கிடையாது, நீங்க ஒரு பிரதம மந்திரி மட்டும்தான். இந்த அவையில முக்கியமானவர், அப்படிதான் உங்க ரைட்ஸ். அதனால போய் உடனடியாக எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நாடாளுமன்றத்தை கூட்டி மக்களினுடைய குரல் என்னன்னு கேளுங்கன்றோம். ஏன்னா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாரு? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அவர்கள் மக்களினுடைய குரலை, மக்களுடைய உணர்வை அங்க பதிவு செய்வாங்க. அங்க போய் பேசுங்க. சும்மா வாயிலே வடை சுட்டுக்கிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காம பொறுப்போட பேசுங்க மிஸ்டர் மோடி.